எங்க அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. என்னோட விரலெல்லாம் மடங்கி இருக்கிறத பார்த்துட்டு, சின்ன தங்கச்சிக்கிட்ட சொல்லி எனக்கே தெரியாம ஒரு அ மேனுவல் வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ரெண்ட் கம்மியாகிற மாதிரி அவுட்டர்ல சின்னதா வீடு பார்த்துட்டு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல நான் இருந்துட்டுருந்தேன். அதுவும் இல்லாம நாங்க அப்போ இருந்த அந்த வீட்லயும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் பத்தாது. வெளியில வெயில் படுற மாதிரி மொட்டை மாடியில தான் வைக்க முடியும். என்கிட்ட கேட்டிருந்தா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். பட் எனக்கு தெரியாம ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஷோரூம்ல இருந்து நேரா வீட்ல கொண்டு வந்து இறக்கியும் வச்சுட்டாங்க. எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னும் புரியல. பின்னாடியே தங்கச்சியும், தங்கச்சியோட ஹஸ்பண்டும் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கீழே போயிட்டு அவங்கள பார்த்ததும், "எதுக்கு இப்படி பண்ணீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல." அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். "அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பில்லை கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேறு வழியும் இல்லை. அப்புறம் மொட்டை மாடியில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் வீடு தேட ஸ்டார்ட் பண்ணுறோம். சின்ன தங்கச்சியோட ஃபேமிலி வந்துட்டு அவுட் ஆஃப் சிட்டியில் தான் செட்டில் ஆகிருந்தாங்க. அம்மா அவங்கக்கிட்ட சொல்லி வீடு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ தான் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கழித்து நான் மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு போகிறேன். ஒரு டிஸ்ரெகுலேட்டட் ஃபேமிலியில் உருவாகிற இமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷன்ஸ்னால நம்மோட ஃபீலிங்ஸ்க்கான வேலிடேஷன் இல்லாமல் போகுது. நம்ம ஒரு பீஸ் கீப்பராக இருக்கிற வரைக்கும், நம்ம உறவுகளை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த உறவுகள் தொடரும். நம்ம இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பிடியை கொஞ்சம் தளர விட்டால் கூட உறவுகள் விலகி போயிடும். இந்த மாதிரி டிஸ்ரெகுலேட்டட் ஃபேமிலிஸ்குள்ளே அந்த டிஸ்ரெகுலேட்டட் இமோஷன்ஸ்னால மனசு காயப்படுற மாதிரி நிறைய சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும். அந்த வலி தாங்க முடியாமல் நம்ம விலகி போகிற பட்சத்தில் யாரும் நம்மளோட உறவை காப்பாற்றிக்கிறதுக்காக பெருசாக மெனக்கெட்டு போராட மாட்டாங்க. போனால் போ அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக விட்டுடுவாங்க. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளே மறுபடியும் அவங்கக்கிட்ட போகும்போது உறவு மறுபடியும் தொடரும். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய விஷயங்களை நல்ல நல்ல தருணங்களை எல்லாம் நம்ம தொலைச்சிருப்போம். அதே மாதிரி தான் சின்ன தங்கச்சியோட சின்ன பாப்பாவை பார்க்கும்போது அந்த ஒரு வருஷம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வருஷம் கழித்து சின்ன தங்கச்சியோட சின்ன பாப்பாவை நான் அப்போ தான் பார்க்குறேன். வீட்டுக்கு போகும்போது தொட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்தில் முழிச்சிட்டா. தொட்டிலேருந்து இறக்கி விட்டதும் நடந்து ஓடுறா. நடக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டா. அப்புறம் நாங்கள் வீடு பற்றி பேச ஆரம்பித்தோம். அவசரத்துக்கு ஒரு தோட்டத்தில் இருந்து ஷெட்டு வீடு தான் கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடு தங்கச்சி வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி கண்ணு கெட்டுற தூரத்தில் தான் இருந்துச்சு. நேரடியாகவே அந்த வீடை போய் பார்த்துட்டு ஹவுஸ் ஓனர்கிட்டையும் பேசினோம். 1000 ரூபாய் வாடகை, 2000 அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வேறு வீடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டையே நாங்கள் ஓகே பண்ணிவிட்டு வந்துட்டோம். மார்ச் 29 வீடு காலி பண்ணிவிட்டு பொருளெல்லாம் கொண்டு போய் இந்த புது வீட்டில் வச்சுட்டோம். அன்றைக்கி நைட் தங்கச்சி வீட்டில் தான் ஸ்டே பண்ணினோம். மார்ச் 30 பால் காய்ச்சிட்டு நாங்கள் அந்த வீட்டுக்கு குடி போயிட்டோம். குழந்தையோட ஆனுவல் எக்ஸாம்ஸ் அந்த சமயத்தில் முடியலைங்கிறதுனால பெரிய தங்கச்சி வீட்டில் இருந்துட்டு எக்ஸாம் மட்டும் எழுதட்டும் அப்படின்னு தங்கச்சிக்கிட்ட நான் கேட்டேன். அவள் சரின்னு ஒத்துக்கிட்டாலும் எங்கள் அம்மா அதுக்கும் பிரச்சனை பண்ணாங்க. பட் தங்கச்சி ஓகே சொன்னதுனால நான் அவங்க பேச்சை பெருசாக எடுத்துக்கல. ஒரு வழியாக குழந்தை பெரிய தங்கச்சியோட வீட்டிலையே தங்கிட்டு அவனே படிச்சுக்கிட்டு ஆனுவல் எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு வந்துட்டான். இந்த புது வீட்டுக்கு 2 வாரத்தில் இவரோட அண்ணனோட ஆஃபீஸில் இவருக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. உண்மை என்னென்னா இவரோட அண்ணன்கிட்ட மல்லு கட்டி இவருக்கு ஜாபுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொன்னதே நான் தான். இவர் தலையில் தண்ணியெல்லாம் கவுத்துக்கிட்டு அமக்கலம் பண்ணார் இல்லையா, அது லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மறுநாள் அவரோட அண்ணன் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். எதுக்கு எங்கள் அம்மா கிட்ட அப்படியெல்லாம் பேசுனீங்க, ஏதோ நாங்கள் தான் இவனை செல்லம் கொடுத்து தருதலை ஆக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க, அப்படி என்ன இவன் பண்ணிட்டான், ஆச்சா போச்சான்னு அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவர் கேட்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நகையாக தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டு அவரை கடன்காரனாக மாற்றுறதுக்கு பதிலாக உங்கள் ஆஃபீஸில் ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுக்கலாம்ல. ஒரு ஒழுங்கான வேலை இல்லாமல் ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவாக இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நீங்கள் வேலை செய்கிறது ஒரு நல்ல ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில். அதே கம்பெனியில் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி இவருக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்துருந்தா அது நீங்கள் பண்ணுற ஒரு ஒழுங்கான உதவியாக இருக்கும். அதை விட்டுட்டு அவர் கேட்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நகையை தூக்கி கொடுக்கறது தான் நீங்கள் பண்ணுற உதவியாக, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். கஷ்டம்னு கேட்கும்போது நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறார் அவர். அவர் மேலே உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அவருக்கு உங்கள் ஆஃபீஸ்லேயே ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்து அந்த ஹெல்ப்பை அவருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சண்டை போட்டதோட பிரதிபலனாக தான் இவருக்கு அந்த வேலை கிடச்சிது.
ஏப்ரல் 14th 2015 அந்த ஜாபில் இவர் ஜாயின் பண்ணார். அவ்வளோதான். நிலமை சரியில்லாத வரைக்கும் வாலை சுருட்டிட்டு அமைதியாக இருந்த இவரோட குரங்கு புத்தி ஒரு நல்ல வேலை கிடைச்சதும் மறுபடியும் வாலை அவுத்து விட்டுருச்சு. மறுபடியும் அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதிலிருந்தே என்ன தெரியுது, இவங்க இம்பல்சிவாக எதுவுமே பண்ணுறதில்ல, பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. எப்போ அடக்கி வாசிக்கணும், எப்போ அப்யூஸ் பண்ணணுங்கிறதையெல்லாம் நல்லா யோசித்து பிளான் பண்ணி அதுக்கேற்றபடி நேரங்காலம் பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய பக்கத்தில் இருந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விட்டாச்சு. ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கள் அம்மாவும் கொஞ்சம் கேஷ் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இவரோட இமோஷனல் அப்யூஸ் மறுபடியும் அதிகமாகிட்டே போகுது. அதனால் எனக்கு வந்துட்டு உடம்பு மறுபடியும் முடியாமல் போகுது. அந்த ஏரியா முழுக்கவே வந்துட்டு பாம்புங்களோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் நாங்கள் இருந்த வீடு தோட்டத்துக்கு நடுவில் இருந்ததுனால அந்த இடத்துல பாம்புங்களோட நடமாட்டம் இன்னும் அதிகமாகவே இருந்தது. மரத்தில் எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கும். நைட்டில் வெளியே வரவே பயமாக இருக்கும். பாத்ரூம் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட மேல் பகுதி ஓப்பனாகவே இருக்கும். அங்கே பாத்ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே இருக்கிற மரத்தில் இருந்து ஓனா அரணை ஏதாவது ஒன்று பொத்து பொத்துன்னு பாத்ரூம்குள்ளேயே விழும். ஒவ்வொரு தடவையும் பயந்து அலற வேண்டியதாக இருக்கும். டாய்லெட் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தோட்டத்தோட கார்னரில் இருக்கும். அவ்வளோ தூரம் புதாருக்கு இடையில நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே எதையாவது பார்த்தா கூட வேகமாக என்னால் ஓடக்கூட முடியாது. உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கொடுமையான சூழல். பட் இவர் வந்துட்டு எதையுமே கண்டுக்க மாட்டார். என்னோட இந்த பயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டில் வீட்டுக்கு வராமல் ஆஃபீஸில் ஸ்டே பண்ணிவிடுவார். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பிள்ளையை வச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே தூங்க முடியாமல் பயந்து பயந்து முழிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஹெல்த் கண்டிஷன் வேறு ரொம்ப மோசமாயிட்டே போனதுனால அம்மா வந்து என்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ஒத்துக்கலை. அதனால் சிஎம்சிக்கு போயிட்டு நான் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த டைமில் எங்கள் பாட்டி, அதாவது அம்மாவோட அம்மா, அவங்க தான் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச பண உதவியெல்லாம் பண்ணாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு ஹெல்த் கண்டிஷன் வந்துட்டு கொஞ்சம் சரியாகுது. உலக அதிசயமாக 2016 மார்ச் 30 என்னோடய பர்த்டேக்கு வந்துட்டு இவர் கிஃப்ட் வாங்கிட்டு வராரு. ஒரு சுடிதார் செட்டும் வளையலும் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு, அடுத்த வருஷம் உன்னோட பர்த்டேக்கு நீ இருப்பியோ மாட்டியோ தெரியலை, அதனால் இந்த வருஷம் கடைசியாக என் கையால் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் என்னால் நம்பவே முடியலை. இப்படி கூட யாராவது ஒருத்தரோட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்களா? என்ன மாதிரி மென்டாலிட்டி இது அப்படின்னு புரியாமல் எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிச்சது. ஆனால் அவர்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு கூட எனக்கு தெம்பில்லை. ஸோ நான் அதை அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு குட்டியாக இருந்துச்சு. என் ஹைட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸை எந்த கணக்கில் வாங்கினார்னே எனக்கு தெரியலை. சின்ன பசங்க சைஸ்க்கு இருந்துச்சு. வளையலும் குட்டியாக இருந்துச்சு. என்னோடய கைக்குள்ளே அது நுழையவே இல்லை. ஒரு சைஸ் கூட சரியாக பார்த்து வாங்க தெரியல. ஆனால் வாய் மட்டும் பாருங்கள், காது வரைக்கும் கிழியுது. அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டேனா இல்லையா, அந்த வளையலை போட்டேனா இல்லையாங்கிறத கூட அவர் கவனிக்கலை. அதோடு விட்டாச்சு, அவ்வளோதான். அடுத்த மாதம் ஏப்ரல் 2016 அதே ஏரியாவில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். அந்த வீட்டில் தான் என்னோடய பல வருஷ கேள்விகளுக்கு பதில் கிடைக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியலை. அந்த வீட்டுக்கு போனதும் கொஞ்ச நாளில் மறுபடியும் நான் வந்துட்டு டெய்லரிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் அதில் வந்த இன்கம் ரொம்ப கம்மியாக இருந்தது. நாங்கள் இருந்தது ஒரு ரிமோட் ஏரியாங்கிறதுனால பஸ்ஸு ஆட்டோன்னு எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் இருக்காது. பைக்கில் மெயின் ரோட் போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். என்னால் ரொம்ப தூரம் நடக்கவும் முடியாது, பஸ்ஸில் கூட்ட நெரிசல்லையும் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துலேயே ஏதாவது ஜாப் கிடைக்குமான்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் இருந்த காம்பவுண்டுக்குள்ளேயே 2 வீடு இருந்தது. ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம், பக்கத்தில் இன்னொரு ஃபேமிலி குடியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு வீட்டு வேலைக்கு ஆள் தேடிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போது நான் இருந்த சிச்சுவேஷனுக்கு பேசாமல் நம்மளே அந்த வேலையை செஞ்சால் என்னன்னு தோணுச்சு. இவர்கிட்ட அதை பற்றி சொல்லும்போது இவர் எந்த பதிலும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்தார். ஏதாவது சொல்லுங்கள், நான் அந்த வேலைக்கு போகவா வேண்டாமா அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுக்கு, ஓ இஷ்டம், என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறது, உன்னோட பிரச்சனைக்குள்ளே என்ன இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னோடய ஹெல்த் கண்டிஷனுக்கு என் உடம்பு இதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு.
ஆனாலும் நடக்கிறது நடக்கட்டும், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறேன். மறுநாள் அவங்கக்கிட்ட போயிட்டு நானே வேலைக்கு வரேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க ரொம்ப தயங்குனாங்க. நிலமைய சொல்லி கன்வின்ஸ் பண்ணதும் வேறு வழி இல்லாமல் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சமைக்கிறது, பாத்ரூம் கழுவுறதை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்யணும். டியூஸ்டே, ஃப்ரைடே இந்த 2 நாள் தவிர மற்ற நாள் எல்லாம் வீட்டுக்கு மாப் போடணும். 1000 ருபீஸ் சேலரி. நான் இங்கே வீட்லேயும் எல்லா வேலையும் பார்த்துட்டு துணியும் தைச்சி கொடுத்துட்டு அங்கேயும் போய் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தாங்க முடியாத அளவுக்கு ஜாயிண்ட் பெயின் அதிகமாகிட்டே போச்சு. நைட்டெல்லாம் நான் வலியில் துடிச்சிக்கிட்டு இருப்பேன். இவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொரட்டை விட்டுட்டு நல்லா தூங்கிடுவார். என்னோட வலியை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தா அவரோட அந்த பார்வையை என்னால் இப்போ கூட மறக்க முடியாது. எப்படியாச்சும் சமாளிக்கலாம் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் முடியலை. 2 வாரத்தில் மொத்தமாக படுத்துட்டேன். அதுக்கு மேலே அந்த வேலையை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து ஏப்ரல் 2017 தங்கச்சியோட நாத்தனார் மூலமாக பக்கத்தில் இருந்த ஒரு வாட்டர் கம்பெனியில் பில்லிங் செக்ஷனில் வேலை கிடச்சிது. அங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஜூன் 2017 எங்களோட சொந்த ஊரில் இருந்த எங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டி வீடு விற்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அந்த வீடை விற்று வர்ற கேஷை வச்சுட்டு நாங்கள் இருந்த அந்த ஏரியாலேயே அம்மா பேரில் இடம் வாங்கி சின்னதாக வீடு கட்டலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் இருந்தது. ஆனால் இவர் வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. வேலூரில் இருந்த உங்களோட ப்ராப்பர்ட்டி பொதுவாக இருந்ததுனால உங்கள் ஷேர் ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் நிறையா கஷ்டப்பட்டீங்க, அதில் எவ்வளோ சிக்கல் இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்க. இங்கே வந்துட்டு மறுபடியும் பொதுவாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினா அதே மாதிரி ஃப்யூச்சரில் சிக்கலாயிடும். தனித்தனியாக ப்ராப்பர்ட்டி வாங்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நீ உன்னோட ஷேரை தனியாக கேட்டு வாங்கிக்கோ. நான் எங்கள் அண்ணன் கிட்ட பேசி எங்கள் ஊரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியிலேருந்து எனக்கான ஷேரை வாங்கிட்டு வரேன். நம்ம 2 கேஷையும் ஒன்றா போட்டு நம்ம பேரில் தனியாக ஒரு லேண்ட் வாங்கி சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பேர் தான் ஃப்யூச்சர் ஃபேக்கிங். ஆனால் கேட்கும்போது செம்மையாக இருக்குல்ல. நானும் இவரோட அந்த செம்மையான பிளானை நம்பி என்னோட ஷேரை தனியாக வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இவரோட ஷேரை இவரால் வாங்க முடியல. அவங்க என்ன தரேன்னு சொல்லி இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தார். இங்கே நாங்கள் லேண்ட் பார்க்கும்போது அதுலேயும் ஏதாவது நொட்டை சொல்லி கெடுத்து விட்டுக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு சுகர் பேஷண்ட் வேறு. இதில் 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிருந்தது. 10 நாளைக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட நிலைமையை புரிஞ்சிக்காம அவர்கிட்ட காசு கேட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இது பத்தாதுன்னு அவங்க அண்ணன் என்ன பண்ணாருன்னா, என்னோட சேலரியில் இருந்து மாதம் ஒரு அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி டயாலிசிஸ்க்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காரு, நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு அவரோட ஒய்ஃபு கவலைப்பட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் அவரோட சேலரியில் இருந்து நம்ம பணம் வாங்குறது ரொம்ப தப்பாயிடும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம். உங்கள் அண்ணன்கிட்ட நம்ம பணம் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க அண்ணனுக்கும் கால் பண்ணி நீங்கள் எங்களுக்கு எந்த பணமும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்கலைன்னதும் பயங்கரமாக ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மூக்கு முட்டை ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்ணுறாரு. அவன் தான் ஒரு பக்கம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி என் கழுத்தறுத்துட்டான். இருந்து அவனோட சம்பளத்துலேருந்து தரேன்னு எப்படியோ ஒத்துக்கிட்டான். ஆனால் நீ அதையும் கெடுத்து விட்டுட்ட, உன்னால் எல்லா பிளானும் கெட்டு போச்சுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை. கையில் இருந்த கேஷை வச்சு எங்கேயாவது ஒரு லேண்ட் வாங்கலான்னு பார்த்தா இவர் ஒரு மாதிரி குளறுபடி பண்ணிக்கிட்டே இருந்தார். நீ ஏன் எங்கள் அண்ணன் கிட்ட கேஷ் வேண்டான்னு சொன்ன அப்படின்னு அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தார். ஆல்ரெடி டயாலிசிஸ் பண்ணி உயிரை காப்பாற்றிட்டு இருக்காரு. அவரோட சேலரியில் இருந்து நமக்கு கேஷ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு ஏற்கனவே பண நெருக்கடி இருக்குதுன்னு அவரோட ஒய்ஃப் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் சூழல் இருக்கும்போது மனசாட்சியே இல்லாமல் அவங்கக்கிட்ட எப்படி நம்ம பணத்தை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டால் அது அவங்களோட பிரச்சனை, நம்ம எதுக்கு அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசாட்சியே இல்லாமல் ஈவு இறக்கம் இல்லாமல் பேசுகிறாரு. கூட பிறந்தவங்க மேலேயே இவங்களோட எம்பத்தி லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு மேலே அந்த கேஷை வச்சு இவர் லேண்டெல்லாம் வாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த கேஷை வச்சு ஒரு 7 சவரன் கிட்ட நகையாக வாங்கி வச்சுட்டேன். அந்த நகையை வாங்கும்போது கூட இவரோட அக்கப்போரை பார்க்கணுமே, தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். நானாக அவரை கூப்பிட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டாலும் உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தார். எதுக்கு தான் இப்படி இருக்காருன்னு தெரியலையேன்னு எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். செப்டம்பர் 2017 வரைக்கும் அந்த வாட்டர் கம்பெனியில் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆள் குறைக்கிறேன் அது இதுன்னு சொல்லி அந்த வேலையும் போச்சு. இவர்கிட்ட அப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தது. அந்த ஃபோனை நான் தொடவே கூடாது. ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கேட்டால் கொஞ்சம் நேரம் கொடுப்பாரு.
ஆனால் குழந்தை கேம் விளையாடணும்னு கேட்டால் மட்டும் உடனே கொடுத்துடுவார். ஆனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கண்டிஷனாக இருந்தேன். அவனை கொஞ்ச நேரம் தான் விளையாட விடுவேன். மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே அவனை ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். நம்மக்கிட்டேயும் ஒரு ஃபோன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் அந்த வாட்டர் கம்பெனி வேலையிலேருந்து நிற்கும்போது லாஸ்ட் மந்த் வாங்கின அந்த சேலரியை வச்சு ஒரு பேசிக் மாடல் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று வாங்கினேன். இன்னொரு பக்கம் இவரோட ஃபோக்கஸ் எல்லாம் நான் புதுசாக வாங்கி வச்சுருந்த அந்த நகை மேலேயே இருந்திருக்கு. ஒரு நாள் ஆஸ் யூஷுவல் காலையில் இவர் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு. 11 மணிக்கு இவரோட அண்ணன்கிட்டேருந்து எனக்கு கால் வருது. என்னாச்சு, அவனுக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போனீங்களா, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னெல்லாம் கேட்டு நலம் விசாரிக்கிறாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, அவர் ஆஃபீஸ்க்கு தானே கிளம்பி வந்தார் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். இல்லை, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கான், நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் கால் பண்ணேன், எடுக்கலைங்கிறதுனால தான் உங்களுக்கு பண்ணேன், சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா குழப்பி விட்டுட்டு காலை கட் பண்ணிட்டாரு. இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி நான் இவருக்கு கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் ஃபீல்டில் இருக்கேன், டெலிவரி கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. உங்கள் அண்ணன் எனக்கு இப்போ தான் கால் பண்ணார், நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கிறதா அவர் என்கிட்ட சொன்னார், எதுக்காக இப்படி பொய் மேலே போய் பேசுகிறீங்க, ஆஃபீஸ் போகிறேன்னு வீட்டில் போய் சொல்லிவிட்டு எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவ்வளோதான், கால் கட் பண்ணிவிட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. நான் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நைட் ஆகுது, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குது. நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாமல் பயத்தில் அழுதுகிட்டே இருக்கேன். தங்கச்சியோட ஹஸ்பண்டு வேலையை விட்டு வந்ததும் அவரை கூட்டிகிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டா. அவர் வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஏரியா ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வர்றாரு. அவர் எங்கேயும் போக மாட்டார், வீட்டுக்கு வந்துடுவார், நீங்கள் பயந்து டென்ஷன் ஆகாமல் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டாங்க. விடிய விடிய நான் அப்பப்போ கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்குது. காலையில் 5 மணிக்கு வந்துட்டு கதவை தட்டுறாரு. அன்றைக்கி எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க தான் எந்திரிச்சு போய் கதவை திறந்து விட்டாங்க. போன மாதிரி உள்ளே வராரு. எங்கள் அம்மா அப்படியே கிளம்பி தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு அவர் வீட்டுக்கு வந்ததே போதுங்கிற மாதிரி மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. வந்தவர் எதுவும் பேசாமல் படுத்து தூங்கிட்டாரு. நானும் எதுவும் பேசிக்கலை. என்னால் நான் அப்போ இருந்த கண்டிஷனில் எதையுமே சரியாக ப்ராசஸ் பண்ண முடியலை, எதையுமே தெளிவாக யோசிக்க முடியலை. என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னே புரியாமல் பிரெயின் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ரொம்ப நேரம் அப்படியே சைலண்ட்டாக பெட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இவர் வந்துட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தூங்கி முழிச்சு பொறுமையாக எந்திரிச்சு வராரு. பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு திரு திருன்னு முழிக்கிறாரு. எனக்கு அவரோட முகத்தை பார்க்க பார்க்க மனசெல்லாம் அவ்வளோ ரணமாக வலிக்குது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோபம் வருது. ஆனால் கோபத்தை காட்ட முடியலை, பயமாக இருக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி பேசக்கூட தெம்பில்லாமல் நில குழஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நேற்று நீ எனக்கு கால் பண்ணும்போது என்கிட்ட நீ பொறுமையாக பேசியிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன். நீ கோபமாக பேசினதும் நான் பயந்து போய் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் நான் பயந்து போவேன்னு நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு நான் கேட்டதும், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி, என்னை மன்னிச்சிடுன்னு கையை பிடிச்சிக்கிட்டு அழறாரு. நீங்கள் பண்ண காரியத்துக்கு நான் தான் அழணும், நீங்கள் எதுக்கு அழறீங்கன்னு சொல்லி நானும் அழறேன். நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், உனக்கு தெரியாமல் அந்த பிரச்சனையை எப்படியாவது நானே சரி பண்ணிடலான்னு பார்த்தேன். அந்த விஷயமாக தான் நான் நேற்று ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வெளியே போயிருந்தேன். ஆனால் என்னால் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியலை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த பிரச்சனையிலேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழறாரு.